நம்ம இன்னைக்கு 50 குழந்தைங்களுக்கு கேக் வீட்ல செய்ய போகிறோம் வித்தவுட் அவன். ஸோ ஃபஸ்ட் கேக் ரெடி பண்ணுறதுக்கு 4 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் மைதாவுக்கு 3/4 கப் சீனி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து உங்களுக்கு நான் 2 மிக்ஸு கொடுக்குறேன். 1 கப் மைதான்னு சொன்னது வந்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக வரும். மாவு மிக்ஸ் பண்ணும்போதும் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பீட்டர் தேவை கிடையாது. விஸ்க் வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் போடுறோன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு நம்ம வந்து பால் எடுத்து அதில் லைட்டாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அதில் மிக்ஸ் பண்ணினீங்கன்னா ரொம்ப கேக் வந்து சாஃப்டாக வரும். ஸோ நம்மளுக்கு 3 கேக்கு நைட்டே ரெடி ஆயிடுச்சு. நைட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, கிளிங் பேப்பர் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அப்படியே டெக்ஸ்சர் மாறவே இல்லை. நெக்ஸ்ட் டே ரொம்ப சாஃப்டாக இருந்து. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்